அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. அனைவரும் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அனைவரும் வரக்கூடிய திங்கட்கிழமை 3/8/2026 அன்று செய்ய வேண்டும். நம்ம எவ்வளோ பிஸியாக இருக்கிறோம், திங்கட்கிழமை ஒர்க்கிங் டேவாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் செலவு செய்து இந்த ஒரு எளிய பூஜையை உங்கள் வீட்டில் அனைவரும் செய்யணும். இது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. உலக உயிர்கள் அனைத்தும் செழிப்புற வாழணும்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணின்னு கிடையாது, பஞ்சபூதங்கள் அனைத்துமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பிரதானமாக இருக்கக்கூடிய தண்ணீருக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது அந்த காலத்திலருந்தே விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அந்த காலத்துலலாம் எல்லார் வீட்லேயும் கிணறு இருக்கும். ஸோ கிணத்துல அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த கிணத்துக்கிட்ட விளக்கெல்லாம் ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு பழங்கள் நெய்வேத்தியம் அதெல்லாம் வச்சு காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் ஏற்றி அந்த தண்ணீருக்கு அன்றைய தினம் நன்றி சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் கிணறு அப்படிங்கிறது இல்லை. எல்லார் வீட்லேயும் மோட்டாரு, சம்பு, ஓவர் ஹெட் டேங்க்கு, அதை மாதிரி நம்ம நீரை சேமித்து வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம பூஜை பண்ணணும். ஆனால் அந்த பூஜைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால அட்லீஸ்ட் உங்களுடைய பூஜை அறையில் இதை மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு, அது பித்தளையோ வெள்ளியோ செம்போ ஏதோ ஒரு சொம்பு, அதில் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. அனைத்து நதிகளும் அதில் ஆவாகனம் ஆகிற மாதிரி நம்ம அதை நினச்சிக்கணும். இதை மாதிரி ஒரு மனை வச்சுக்கோங்க. மனை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சொம்பில் தண்ணீர் பிடிச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு கழுத்து பகுதியில் பூ வச்சிடுங்க. ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது எல்லா நதிகளுக்கும் பெண்ணோட பெயர் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த பெண் தெய்வத்திற்கு நம்முடைய நன்றியை நாம் சொல்லணும். நவ நதிகள்னு சொல்லுவாங்க. வடக்கில் நிறைய நதிகள் இருக்குது. நம்ம காவேரி தாய்க்கு அன்றைய தினம் நம்முடைய நன்றியை தெரிவிக்கணும். ஸோ பூஜை அறையில் இதை மாதிரி செஞ்சுட்டு அந்த கலசத்தில் நாம் போட வேண்டிய மிக முக்கியமான பொருள் கொஞ்சம் மஞ்சள் பொடி, விளக்கு ஏற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உதிரி பூக்களையும் நீங்கள் போட்டுடுங்க. போட்டுட்டு நம்ம அவசியம் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் ₹1 நாணயம். ஸோ இதை உங்கள் பூஜை அறையில் நீங்கள் செய்யுங்க. நேரம் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அந்த நேரத்தில் செய்யலாம். திங்கக்கிழமை ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க. வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய் கூட நீங்கள் உடச்சி வைக்கலாம். அவசியம் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மாவிளக்கு போடுவாங்க. இந்த காப்பரிசி நல்லா ஊறணும். நைட்டே இதை கிண்டி வச்சுடுவாங்க. காலையில் பூஜை பண்ண போகிறாங்கன்னா நைட்டு கிண்டி வச்சுடுவாங்க. இது பச்சரிசி, வெள்ளைப்பாகு, உடச்ச கடலை, அதுக்கப்புறம் தேங்காவை சின்ன சின்ன பல்லா கீறி இதில் போட்டு வச்சுடுவாங்க. இந்த காப்பரிசி இல்லாமல் தண்ணீர் வழிபாடு செய்யவே மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் ஏதாவது நீர்நிலைகள் இருக்குது, அங்கே நிறைய பேர் போய் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயும் போய் செய்யலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு, எளிய வழிபாட்டு முறை. ஸோ இதை நீங்கள் செய்யுங்க. இந்த தண்ணீரை நம்ம எங்கே விடலாம், அடுத்த நாள் நம்ம எங்கே ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிணறு இருந்தால் கிணறுல விடலாம், அல்லது சம்பு இல்லை ஓவர் ஹெட் டேங்க்கில் கூட நீங்கள் இதை அப்படியே ஊற்றிடலாம். அந்த ₹1 நாணயத்தோடு நீங்கள் அப்படியே அதில் விட்டுடலாம். இல்லைங்க எங்களுக்கு அதை மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்பொழுது வழியில் ஏதாவது நீர்நிலைகள் பார்க்குறீங்க, ஏரி அதை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில் இந்த நாணயத்தை நீங்கள் போட்டுடலாம். ஸோ இவ்வளோதான் நீங்கள் அன்றைய தினம் செய்யணும். இது நீங்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு ஏன் நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லைங்க, தண்ணீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு அளவு இருந்தால் தான் நமக்கு அது பாதுகாப்பு. இந்த தண்ணீரே அதிகமாகி மழை பெய்து வெள்ளமாக மாறும் பட்சத்தில் அதுவும் மக்களுக்கு ஆபத்தாக முடியும். ஸோ எல்லாமே இயற்கையில் கிடைக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே ஓரளவு நமக்கு இருந்தால்தான் அது நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும். ஸோ தண்ணீரோட முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருமே உணர்ந்து அன்றைய தினம் நம்ம தண்ணீர் தாய்க்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கணும். அடுத்ததாக நாம் வாங்க வேண்டிய சில மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ
பார்த்துடலாங்க. அடுத்ததாக அன்றைய தினம் திங்கட்கிழமை நாம் அவசியம் வாங்க வேண்டிய சில மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த பொருட்களை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு அதற்கு பிறகு நாம் இதை பயன்படுத்தலாம். திங்கட்கிழமை காலையில் 7:30 நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அதை மாதிரி 10:12 எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு காலம் யமகண்டம், அந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் மற்ற நேரங்களில் இதை நீங்கள் வாங்கி வைக்கலாம். சில பேர் நினைப்பாங்க, இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் வாங்கலாமா இந்த மங்கள பொருட்கள்? தாராளமாக வாங்கலாம். மங்கள பொருட்கள் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கலாம். ஆனால் தாலி பிரித்து கோர்க்கிறதுக்கு தான் அந்த குறிப்பிட்ட நேரம் பகல் 12 மணிக்கு முன்பு நம்ம பார்க்கணும். இது நீங்கள் மாலை 6 மணிக்கோ அல்லது 7 மணிக்கோ கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஏதாவது பொருட்கள் நீங்கள் அன்னைக்கு வாங்கணும். இந்த எளிய பொருட்கள், கல்லுப்பு பாக்கெட்டு ஒன்று வாங்குங்க. அதை மாதிரி மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத வாங்குங்க. நல்ல வாசமுள்ள தாழம்பூ குங்குமம், நல்ல மஞ்சள், சமையல் மஞ்சளோ அல்லது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் வாங்குங்க. நல்ல வாசனையுள்ள மலர்கள் வாங்குங்க. அதை மாதிரி மஞ்சள் சரடு, கயிறு இதை நீங்கள் வாங்குங்க. கொம்பு மஞ்சள் வேணும் இல்லை குண்டு மஞ்சள் தேவைப்படும்னா நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். இதை மட்டும்தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வெள்ளி காசோ அல்லது 1 கிராம் தங்க காசோ வாங்கலாம். அல்லது புடவை ஏதாவது நீங்கள் வாங்கலாம். அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய கொலுசு, கம்மல், ஏதாவது வெள்ளி கம்மல் எது வேணாலும் நீங்கள் வாங்கலாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏதாவது வாங்கலாம். அதை மாதிரி மகாலட்சுமி வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், ஏலக்காய் வாங்கலாம், கிராம்பு வாங்கலாம், சுருள் பட்டை அதை நீங்கள் வாங்கலாம். அல்லது கோமதி சக்கரமோ தாமரை மணிகளோ சோழியோ மகாலட்சுமி சோழியோ அதுவும் நீங்கள் வாங்கலாம். ஏதாவது மங்கள பொருட்கள் அன்றைய தினம் நீங்கள் அவசியம் வாங்கணும். இதெல்லாம் உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் பச்சரிசி அன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதால சந்திரனுக்கு உரிய அரிசி வாங்கலாம். அரிசி வாங்கி நம்ம காப்பரிசி செய்வதற்கு கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதை மாதிரி வெல்லம், நெய், தேன் இதெல்லாமும் நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க. எதுவுமே வாங்க முடியலங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இந்த ஒரு சின்ன பேக்கு எல்லா குட்டி குட்டி கடையில் கூட விற்குது. இதை மட்டும் நீங்கள் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க. நிச்சயமாக நம்ம வீட்டில் எப்படி இந்த மங்களங்கள்லாம் பொங்கி வழியுதோ அதே போலவே சந்தோஷமும் நிம்மதியும் ஐஸ்வர்யமும் சகல சௌபாக்கியங்களும் பொங்கி வழியணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு சில பிரத்யேகமான பதிவுகளை நான் தந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.